திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுன்னு சொல்லி அது ஒரு காசிப்ஸ் தான் சொன்னேன். அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில் அதிகாரப்பூர்வமாக இந்த தரப்பு தலைவரோ அந்த தரப்பு தலைவரோ இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் நம்மகிட்ட சொல்லலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது காசிப்ஸ். எல்லா இடத்துலையும் பேசுறது தான். அதை ஒன்றும் ரகசியமாக 1 to 1 யாரும் பேசலை. 2 தனிநபர்களுக்கு இடையில பேசப்பட்ட செய்தி இல்லை. எல்லாம் கும்பலாக இருக்கிற இடத்துல தான் பேசுகிறாங்க. இது மாதிரி பேசுகிறாங்களா உங்களுக்கு தெரியுமா, இப்படி சொல்லிக்கிறாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு காசிப்ஸ் தான். அது ஒரு கிசுகிசுப்பு அல்லது ஒரு முணுமுணுப்பு, அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது நாங்கள் மூடு மந்திரமான ஒரு செய்திகள்ல. இது 2 பேருக்கு இடையில தனியாக நாங்கள் ஒரு மூடப்பட்ட அறையில் உட்காந்து பேசுகிறோம். 10 பேர் முன்னால தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமான்றாங்க. அப்படி பேசுறதே தப்பு, அப்படி பேசுறது நல்லது இல்லைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அது நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டாங்களா. 5ஆம் தேதி போய் சந்திச்சோம், 7ஆம் தேதி போய் சந்திச்சோம், 8ஆம் தேதி சந்திச்சோம். இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது? நாங்கள் வெறும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கி இருக்கிறோம். அங்கே 2 சீட்டில் ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதனால எங்க கூட இருந்த கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள், இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவை நல்கி இருக்கிற சூழலில் 2 இடங்களால் ஒரு ஆட்சி அமைவதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்து விட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் அந்த முடிவை எடுக்கிறோம் என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். வெளியிலிருந்து ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த சூழலிலும் நாங்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எங்க கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் எடுத்த முடிவை அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்து விட்டேன். அந்த அறிவிப்பிலேயே சொன்னேன், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எங்களுடைய ஆதரவை மட்டும் நல்குகிறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த வட்டாரத்துல இப்படி எல்லாம் பேச்சு இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். ஆதரவு கடிதம் வழங்கினதுக்கு அப்புறம் நீங்க செய்தியாளர் சந்திப்புக்கு வர்றப்ப கூட உங்களுக்கு அழைப்பு வந்துச்சு, இது மாதிரி அதாங்க. அது நான் யாராவது அதிகாரப்பூர்வமா அழைச்சான்னு சொல்றேன். யாரோ பேசுறாங்க, வெல்விஷஸ் பேசுறாங்க, மீடியேட்டர்ஸ் பேசுறாங்க. பொலிட்டிக்கலா அது நடக்கத்தானே செய்யும். அவங்கவுங்களுடைய சர்வைவல் இருந்து தானே அவங்கவுங்க சிந்திப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் என்கிட்ட பேசினாரு, அல்லது அவர் பேசினாரு, இவர் பேசினாரு எங்கேயா சொல்லியிருக்கேன். காசிப்ஸ்ங்கிறது எல்லாரும் முன்னாடி நடக்கிற ஒன்றுதான். அது ஒன்னும் மூடு மந்திரம் கிடையாது. அதிகாரபூர்வமா அணுகல, அதுதான் செய்தி. அந்த மாதிரி இதை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி நம்ம முடிவெடுப்போம், இதுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், அதை நாம செய்யலாம் அப்படின்னு எந்த தரப்புல இருந்து தகவல் இல்லை. இதெல்லாம் இடையில இருக்கக்கூடிய சில தலைவர்கள், ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சில வெல்விஷஸ். இப்ப எங்க கட்சி பொதுச் செயலாளரே ஒரு ட்வீட் போட்டாரு. அதை ஒட்டி நிறைய நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நாம அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கூட இந்த மாதிரி கருத்துக்களை நீங்க பதிவிட வேண்டாம், நாம இறுதியான ஒரு முடிவை எடுக்காத நிலையில இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்றது ஏற்புடையது அல்லங்கிறத அவர்கிட்ட உடனடியாவே நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன். நாங்க தொடக்கத்தில் இருந்தே திமுக கூட்டணியில் இருந்தாலும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு நல்குவது தவறில்லை என்கிற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டோம். 8ஆம் தேதி எடுத்த உடனேயே, கம்யூனிஸ்ட் எடுத்த உடனேயே நாங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க. நாங்க ஒரு கட்சி நடத்துறோம், எங்க கட்சிக்குள்ள விவாதம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அவங்களோட சேர்ந்து எடுப்போம்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்க முடிவு எடுப்போம்னு சொன்னோம், அவ்வளவுதான். அது ஒரு தோழமை அடிப்படையில, அவங்களோட இருக்கிற நட்பின் அடிப்படையில, உறவின் அடிப்படையில நான் உரிமை எடுத்துக்கொண்டு நானாக சொன்னது. அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லல, அவங்க யாரும் எங்கள்கிட்ட நாமெல்லாம் சேர்ந்து எடுப்போம்னு சொல்ல, நானா சொன்னேன், தோழர் நாங்க உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம், நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அந்த முடிவை நாங்க பேஸ் பண்ணி எங்க கட்சி தோழரோட கலந்து பேசி அதை நாங்க அறிவிப்போம்னு சொல்லியிருந்தோம். நான் 8ஆம் தேதி காலையில இதே இடத்துல நீங்க நிக்கிற இடத்துல கேட்டாங்க, நான் சொன்னேன் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு தான் கம்யூனிஸ்ட்கள் முடிவு எடுக்க போறாங்க, அதுக்கு பிறகுதான் எங்க ஹை லெவல் கமிட்டி கூட்டம் நடக்கும். எந்த முடிவா இருந்தாலும் அரசியல் முடிவுகளை, உடனடி முடிவுகளை நாங்க அந்த உயர்நிலை குழுங்கிற அமைப்புல தான் உட்கார்ந்து நாங்க பேசுவோம். அதுலதான் முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப நாங்க அதை பேசி முடிச்ச பிறகு அடுத்த நாள், அதாவது 9ஆம் தேதி காலையில் தான் நாங்க அறிவிக்க போறோம். இதே இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க வேண்டுமானாலும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. 9ஆம் தேதி காலையில் தான் சொல்லுன்னு சொன்னோம். இப்போ 9ஆம் தேதி காலையில ஏன் அறிவிக்கலன்னா, எங்க கட்சிக்கான தோழர்கள் அவங்களோட கலந்து பேசிய பிறகுதான் முடிவெடுக்க முடியும். அவங்களுக்கு வயிற்று வலி மருந்து வேணும், உடனடியா நான் அவங்க வயிற்று வலியை நிறுத்த முடியாது இல்ல, அதுக்கு தயாரிப்பெல்லாம் இருக்கு. ஒரு மருந்து தயாரிப்பதற்கு கூட ஒரு கால அவகாசம் தேவைப்படுது இல்ல, எதுவா இருந்தாலும். அப்ப எங்களுக்கான கால அவகாசத்தையே நாங்க எடுத்துக்க கூடாதுன்னா உடனே டிலே பண்றாங்க, பார்கெயின் பண்றாங்க, அங்க பேரம் பேசுறாங்க, இங்க பேரம் பேசுறாங்கன்னு ஒரு அவதூறுகளை பரப்புவது எந்த வகையில நியாயமானது? நான் திரும்ப சொல்றேன், எங்களுக்கு அப்படிப்பட்டலாம் எந்த விதமான ஆசையும் கிடையாது.
2 சீட்டை வச்சுட்டு நான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு யார்ட்டையும் நாங்கள் பார்கெயின் பண்ணல. தாவேக்காவில் பார்கெயின் பண்ற அளவுக்கு எங்களுக்கு யார்ட்டையும் அக்சஸ் கிடையாது. அந்த மாதிரி இப்போ எங்க கட்சியிலிருந்து போன ஆதவர்ஜன் தொடர்பு இருந்தாலும் கூட அவர்கிட்ட நாங்கள் பேசணுமான்னு கேளுங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க தொடர்பு கொண்ட போது கூட நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்றதா தான் முடிவில் இருக்கிறோம். ஆனா எல்லாரோடையும் பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு அறிவிப்போம். அவர்கிட்ட நான் டச்சில் தான் இருந்தேன், இந்த தொடர்புல தான் இருந்தாரு. 2 மணிக்கெல்லாம் நாங்கள் அறிவிச்சிட்டோம். அவர்கிட்ட தகவல் கொடுத்துட்டேன். நான் 3 மணிக்கு நீங்க வாங்க, நான் இருக்கிற இடத்துக்கு எங்க சொல்றாங்க வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டேன். 8ஆம் தேதி அவருக்கு அனுப்பியிருந்த ஃபார்மேட்டை நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனா எங்க எம்எல்ஏ வெளியூர்ல இருந்தாங்க, 2 பேருமே வெளியூர்ல இருந்தாங்க. அவங்க வந்து சேர்றதுக்கு 9ஆம் தேதி 12 மணிக்கு மேல ஆச்சு. இந்த 12 மணில இருந்து 4 மணிக்கு இடையில நாங்க வந்து கலந்து பேசுவதற்கு கூட ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிறது இல்லையா? இந்த டிலே வந்து உடனே பார்கெயின் பண்றாங்கன்னு சொல்லி களங்கத்தை பூச முடியுமா? அதே மாதிரி அதிமுக தரப்பிலோ திமுக தரப்பிலோ அதிகாரப்பூர்வமா எங்கள்கிட்ட யாரும் அணுக கிடையாது. அதிகாரப்பூர்வமா பேசினாதான் நாங்க சொல்ல முடியும். அப்படி கிடையாது, காசிப்ஸ் தானே. இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். எத்தனையோ விஷயங்களை பேசினாரு கூட்டணியுடைய தலைவர். எங்கிட்ட வந்து நாங்க ஒற்றுமையா இருப்போம், நாம் சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிற கருத்தை 5ஆம் தேதி சொன்னார். அதே கருத்தை எங்களுக்கு 7ஆம் தேதி சொல்றாரு. நாம ஏன்னா நாங்க வந்து நீண்ட காலம் அவங்களோட டிராவல் பண்ணிருக்கிறோம். கொஞ்ச நாள் இல்ல, நீண்ட காலம் 3-4 பொது தேர்தலில் சந்திச்சிருக்கிறோம். அப்படிங்கிற நிலையில அந்த உரிமையோட எங்களோட அவர் வந்து பேசுறாரு. அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு கருத்து இப்படி வந்துச்சு, அதுவே நாங்க வந்து முதல்லயே அதை நாங்க ரிஜெக்ட் பண்ணணும் தான் சொன்னே தவிர, இது குறிப்பா அதிகாரப்பூர்வமா நாம இந்த முடிவு எடுப்போம், நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் யாரும் எங்கள்கிட்ட சொல்லல. அது தவறான தகவல், காசிப்ஸ் தான் நான் சொல்றேன். இது வெளியில பரவலா பேசப்பட்ட பிறகுதான் நான் சொல்றேன். பலரும் யூகங்களா எழுதிய பிறகுதான் நான் அதை சொல்றேன். இதை வந்து முற்றிலும் மறுக்கக்கூடிய விஷயம் இல்ல, காசிப்ஸ் தான். மறுபடியும் சொல்றேன், அது வந்து கிசுகிசுப்பு தான். யாரும் எங்கள்கிட்ட நேரடியா இந்த கட்சி தலைவர் அல்லது இந்த கட்சி தலைவர் இப்படி நம்ம பேசலாமா, இது மாதிரி நம்ம திட்டமிடலாமா அப்படிலாம் யாரும் பேசல. இந்த மாதிரி இருக்கு, பேச்சு போய்கிட்டு இருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா? ஏன் இது வந்து ஒரு டிஸ்கஷன்ல வராத அந்த கருத்து? அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேங்களே, அது வந்து 8ஆம் தேதி இரவு தான் அது மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு, எங்கிட்ட சொன்னாங்க. அது வந்து நான் வந்து ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல் வந்து சமூக நீதி மண் என்று சொன்னாலும், பெரியார் மண் என்று சொன்னாலும், இன்னும் சாதிய இறுக்கத்திலிருந்து விடுபடாத ஒரு மாநிலம். இங்கு அவ்வளவு இலகுவாக ஒரு தலித் வந்து முதலமைச்சராகிவிட முடியாது. அதெல்லாம் முற்றிலும் உணர்ந்தவன் நான். அது யாரோ சொல்றதை கேட்டுட்டு அதுக்காக நான் வந்து காத்திருக்கக்கூடியவன் அல்ல. நான் வந்து 35 ஆண்டு பொது வாழ்க்கை, 40 ஆண்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 25 ஆண்டுகளா தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கிறேன். தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. அதனால என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால யாரோ சொல்றது கேட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு கற்பனையான வாழ்க்கைக்கு போக மாட்டேன். நாங்க அப்படின்னா நான் எதுக்காக கம்யூனிஸ்ட் போய் நானா போய் சொல்லணும்? ஏன் நான் கமிட் பண்ணணும்? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா நான் வந்து என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டு நாம பொறுமையா முடிவெடுப்போம், யாரோட நம்ம வந்து போய் சேர வேண்டாம், அவங்க எடுக்கிற முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? அல்லது பதவிதான் ஆசை நினைச்சா தாவேக்காவில காங்கிரஸ் முன்னால என்னால போய் கை நீட்டி இருக்க முடியாதா? எனக்கு வேண்டியவர்கள் அங்க நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட என்னால உறவாட முடியும், மறுபடியும் அவங்களோட பேச முடியும். அப்படி யார்கிட்டையும் நம்ம வந்து தொடர்பு கொள்ளல. உடனடியா போய் அவங்கள்ட்ட வந்து நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கலையா? கடைசி நிமிஷம் வரலாம் அவங்க வந்து எங்களுடைய லெட்டர் வேணும் அப்படிங்கறது வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ஆதவர்ஜன் கேட்டாரு. நான் சொன்ன 7ஆம் தேதி அவர் சந்திச்சுன்னு சொல்ல போனா 7ஆம் தேதி ஆதவர்ஜன் இந்த விஷயங்களை பத்தி அவர் எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி விரும்பினாரு. என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதுக்கு ஒரே காரணம் செக்யூலர் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை நாங்க உருவாக்கணும், ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதனால நாங்க வந்து காங்கிரஸ், இடதுசாரிகள், உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குங்கிற விஷயத்தை அவர் எடுத்து சொன்னார். அவர் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், இவ்வளவு நாளா நாங்க உங்களை வந்து பிஜேபி ஆதரவு கட்சி இயக்கம் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணிருக்கிறோம். திமுக பண்ணல, மற்ற கட்சிகள் பண்ணல.